அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் பணம் பிரச்சனை இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கணுமா? இல்லை உங்கள் பர்ஸில் பணம் நிரம்பி வழியணுமா? ஹேண்ட்பேக் வழியணுமா? உங்கள் பணப்பெட்டகம் வழிஞ்சு நிரம்பணுமா? ஒரே ஒரு எளிய பரிகாரம் செஞ்சு பாருங்கள். பாதியில் ஓடிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், முழுசாக பாருங்கள். அப்போ தான் பலனை அடைய முடியும். இது நான் அனுபவத்தில் உணர்ந்தது. அதாவது நாம் ஒரு நல்லதை அனுபவிக்கிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் சொல்லணும் இல்லையா? நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் தென் ஃபாலோவர்ஸ் நீங்களும் அதை பயன்பெறணும், உங்களுக்கும் அந்த பணம் எளிதாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். அதாவது ஆன்மீகம் என்பது இந்த மாதிரி சில விஷயங்களும் கலந்தது தான். நம்பிக்கையினுடைய அடிப்படையில் செஞ்சு பாருங்கள். முதல்ல நம்புங்க, நம்பி செய்யுங்க, நல்லதாகவே நடக்கும். ஒரு வெள்ளை நிற பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பரில் நம்ம பச்சைக்கு பேனால எழுத போகிறோம். இதுதான் பரிகாரம். அது என்ன எழுத போகிறோம் அப்படிங்கிறதா. நமக்கு பணம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா யார் நம்ம கூட இருக்கணும்? லக்ஷ்மி. அப்போ நம்ம லக்ஷ்மியினுடைய இயந்திரத்தை இந்த பேப்பரில் வரைஞ்சி வச்சுக்க போகிறோம். அந்த மாதிரி வச்சுக்கிறதுனால நம்ம பர்ஸில் அதிகமாக பணம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஏதோ ஒரு சோர்ஸ் பல வழிகள்லேருந்து அதாவது தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நண்பனே நம்மகிட்ட வாங்கியிருக்கலாம். அந்த பணம் நமக்கு ரொம்ப நாளாக வராமல் இருக்கலாம். இதை வச்சு பாருங்கள், வருவதற்கான வாய்ப்பு தான் இதெல்லாம். அதே மாதிரி நம்ம வேலைக்கு போகிறோம், ஊதியம் கம்மியாக கொடுத்துட்ருக்கலாம். இனிமேல் நமக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் அதிகமாக போட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதாவது இது பணம் வருவதற்கான ஒரு சோர்ஸ் தான். ஒரு வச்சுருந்தால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு குபேர இயந்திரம் ஒன்று எழுதி நம்ம பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ இல்லை பணம் வைக்கிற இடத்துலையோ உங்கள் பீரோலையோ வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு மீறிய பணம் மிஞ்சிக்கிட்டே இருக்கும். பணம் உங்கள் வீட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கே ஒரு ஆச்சரியம், எப்படா பணம் வருது அப்படின்னு. அதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். என்ன செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வெள்ளை கலர் பேப்பரில் நல்லா நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாசு முறை இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதில் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு என்ன எழுதணும்? 4, 3, 8, 6, 5, 1, 2, 7, 6. இதை எழுதிட்டு நீங்கள் உங்களோட பர்ஸில் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் எங்கே வைக்கணும்னு விரும்புகிறீங்களோ 4 கூட எழுதி வச்சுக்கோங்களேன். ஒன்று பணப்பெட்டியில் வைங்க, ஒன்று பேக்கில் வச்சுக்கோங்க, ஒன்று பர்ஸில் வச்சுக்கோங்க, ஒன்று சாமி ரூமில் வைங்க, பணத்தட்டு வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால உங்களுக்கு பணவரவு அதிகமாக இருக்கும். உங்கள் தேவைக்கு மீறிய பணம் உங்கள் கையில் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்பிக்கையோடு பண்ணுங்கள். எதுலேயுமே ஒரு முழுமையான ஈடுபாடு, அஃபெக்ஷன் இருக்கணும். அதில் செய்யறதுலேயே ஒரு ஆர்வமாக செய்யுங்க. ஓகே, பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.